யூடியூப்பின் எண்ணங்கள் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சேனல் முக்கியமான ஒரு பதிவு என்ன தெரியும்? கழுத்தை நெரிக்கின்ற கூட தீர்வதற்கு நாளை தைப்பூசத்தன்று ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபத்தை பற்றி தர இந்த தினத்துல நம்ம 2 தீபம் நீங்க ஏற்றினாலே போதும், உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தானம். இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம். இப்பதான் நீங்கள் முதலையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் செய்து பாருங்கள். ஆன்மீக தகவல் கொடுக்கின்றேன். கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு, சொந்தமாக வீடு கட்டுவதற்கும், வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர்வதற்கும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு, முருகப்பெருமானை நீங்க சரணாகதி அடைவதுதான். 2 விதமான பரிகாரங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக கிடைத்துவிடும். உங்களுக்கு கடன் தீரும், பணம் வந்தாலும் செலவாகிவிடும். கடன் தொல்லையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். முருகனை வழிபாடு செய்தால் இது எல்லாத்தையும் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கடன் தொல்லை நீங்குவதற்கு நாளை தைப்பூச தினத்தன்று, மகா அதிசக்தி வாய்ந்த தினத்தில் முருகப்பெருமானினுடைய திருவடிகளை நம்ம சரணாகதி அடையும் போது, முருகப்பெருமானுக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் போது அதிலிருந்து நம்ம விடுபடலாம். நாளைக்கு 11ஆம் தேதி தைப்பூச, அதன்று பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருக்கின்ற நல்ல நாளில் தைப்பூச விழா கொண்டாடுகின்றோம். தினம் 10ஆம் தேதி இரவு 7:13 ஆரம்பிக்கின்றது. நாளை செவ்வாய்க்கிழமை முழுமையாக இருக்கும். ரொம்ப விசேஷம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்றால் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் நாம் சில விஷயங்களை செய்வதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மாலை வேளையில் முருகன் கோவிலுக்கு சென்று 12 முறை பிரதோஷனம் செய்க, நெய் தீபம் ஏற்றி செய்க. குறிப்பாக இந்த கிருத்திகை நட்சத்திர அன்று முருகப்பெருமானிலிருந்து தரிசித்து வந்தால் கடன் தீரும். முருகப்பெருமான் படத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து உங்களுடைய பூஜை அறையில் இருக்கின்ற முருகப்பெருமானுடைய படத்திற்கு 6 செவ்வரளி மலர்களை வைத்து, அதே மாதிரி முக்கியமாக நீங்க செய்யக்கூடியது, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைத்து தாமரை பூ மலரை போடவும். வேண்டுதல் நீங்கள் சீக்கிரமாகவே நிறைவேறும். பிரார்த்தனைகளை பண்ணிக்கோ. இப்படி ஒன்று செவ்வாய்க்கிழமையில் மாலையை கட்டி போட்டு நீங்க பிரார்த்தனையை செய்தாங்கன்னா சீக்கிரமா அதே மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? இப்போது நாம் பார்க்கிற முதலில் செய்யக்கூடிய தானம். நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தானம் இனிப்பு சுவை மிக்க வெல்லம். தானம் பண்ணும்போது இந்த கோயிலும் நீங்கள் அதே மாதிரி சர்க்கரை பொங்கலாவது செய்து கொடுக்கலாம். முருகப்பெருமானுக்கு இந்த வெல்லம் கலந்த பொருட்களை நைவேத்தியமாக செய்து கொடுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். 11 இது எடுத்துக்காட்டாக, நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகர் படத்திற்கு முன்பாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி மாலை வச்சுக்கோங்க. அகல் விளக்குல நெய் தீபத்தை ஊற்றி ஏற்றி வைத்து எளிமையான பரிகாரத்தை செய்து கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம். சிவப்பு நிற துணியில் இதோ 11 ரூபாய் நாணயத்தை காணிக்கையாகவோ கட்டிக்கோ முருகன் படத்திற்கு முன்பாக இதை வைத்து பிரச்சனையை தீரணும். அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 6 தீபமும் ஏற்றலாம் அல்லது 1 தீபமும் ஏற்றலாம். ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகனிடம் மனமாற வேண்டுதல் வைத்தாலே போதும், முருகன் ஏற்றுக்கொள்வார். அப்படி எந்த ஒரு கடவுளும் நம்மளை கேட்பதில்லை. நாம் மனமுடைந்து வந்து நமக்கு பிடித்த மாதிரி கடவுளுக்கு நமக்கு என்ன சக்தி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்ம வழிபாடு செய்தாலே போதும். நிறைய பேர் என்னால நெய் வாங்க முடியலையே, 6 தீபம் ஏற்ற முடியலையே, 1 தீபம் ஏற்றலாமா, நல்லெண்ணெயில் ஏற்றலாமா, இந்த மாதிரி கேட்கிறாங்க. இதற்கெல்லாம் முதன்மையாக ஒரு விஷயம்தான். உன்னால் என்ன செய்ய முடிகிறதோ அதை வைத்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்துக்கோ. நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேறும். நீங்கள் இந்த
முருகப்பெருமானினோட பாதங்களில் வைத்து தீபத்தை தூப ஆதாரணைகளை எல்லாம் காண்பித்து பிறகு ஏற்றக்கூடிய ஒரே அகல் விளக்குல பசுநீர் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றலாம். அப்படி இல்லை என்னால் 6 விளக்கு ஏற்றி இதே மாதிரி தவறு கிடையாது. முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று யாருகிட்டையாவது கடன் வாங்கி இருக்கின்றோ அவர்களுக்கு சீக்கிரமாக இந்த கடன் வந்து தான் கொடுக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இதை என்ன பண்ணுங்க, அவர்களின் பெயர்களுக்கு நீங்க முடிச்சால் அர்ச்சனை செய்யுங்க. ஆனால் பெயருக்கு அர்ச்சனை செய்யும் போது வாரம் தொடர்ந்து நீங்க செய்து வரும்போது முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த முடிச்சு வைத்து உங்களுக்கு பூஜை அறையிலேயே இருக்கட்டும். 6 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து பூஜையை செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை இதை நாளைக்கு ஆரம்பிக்க 6 வாரங்கள் செய்யுங்கள். பூஜை அறையில் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். 6வது வாரம் முடியும் போது முருகன் கோயிலுக்கு போயிட்டு இந்த 11 சரி வெற்றிலை தீப வழிபாடு சொல்லி அதே மாதிரி வீடு நிலம் வாங்கணும், தீராத கடன் இருக்கும், அதை தீரணும் என்று அப்படி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபத்தை ஏற்றி வாங்க. இதற்கு 6 முழு வெற்றியையும் எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு ஒரு மனையை வச்சுக்கோங்க. பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்பாக வெற்றிலை தீபத்தையும் முருகப்பெருமான் கோலம் போட்டு அதற்கு மேல் வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்கள். நீங்கள் நினைத்தது சஷ்டி திதியில் இந்த தீபத்தை ஏற்றினாலும் நல்லதுதான். மாதம் செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி திதி வரலாம், இல்ல சஷ்டி திதி மற்ற நாட்களில் வந்தாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். முருகப்பெருமானுக்கு இந்த 6 அகல் விளக்குகளை நெய் ஊற்றி வைத்து தீபம் ஏற்றுங்கள். சர்க்கரை பொங்கல், பாயாசம், வடை, சுண்டல் வைத்து பிரசாதமாக செய்து வைக்கலாம். தீப தூப ஆதாரணைகள் எல்லாம் விருப்பத்தை வேண்டிக்கோங்கள். நெய் தீபம் சொன்னேன், ஒரு பரிகாரம் வச்சுக்கோங்க. நீங்க பூஜை பண்றது 2வது 6 வெற்றிலையை வைத்து ஏற்றக்கூடிய இந்த 2வது தீபமே மிக மிக முக்கியமான தீபம். நாளைக்கு இந்த தைப்பூச தினத்தன்று சக்தி வாய்ந்த ஒரு தினம். பூஜை எந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறேன், எந்த நேரத்தில் நாளைக்கு பூஜை செய்யணும் என்று நாளைக்கு நம்ம சேனல் பதிவுகள் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் செய்து கொண்டு வரும்போது உங்களுக்கு புதிய வீடு வாங்குவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுவதற்கும் கடத்தொல்லையிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும். முருகப்பெருமானின் பரிபூர்ணம் கிடைக்கும். நாளைக்கு தவறாக அனைவரும் கந்த சஷ்டி பாருங்கள். ஓம் சரவணபவ. இதையெல்லாம் நாளைக்கு செய்யும் போது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி. வாழ்க வளமுடன். ஓம் சரவணம. இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் நான் நினைச்சிருக்கின்றேன். உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களுக்கு மூலம் பயன்பெறும் தெய்வீக வாக்கு. இதேமாரி நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் நான் கொடுக்கக்கூடிய வாக்குகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.